Good morning to everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிராமர் டாபிக் என்னன்னா क्वेश्चन टैग. ஆல்ரெடி क्वेश्चन टैग பத்தி 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீடைலா வேணும்ன்றவங்க அத பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸாம்க்காக +2 ஸ்டூடண்ட்ஸ்க்காக குயிக்கா எப்படி வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஒரே வீடியோல. பாருங்க क्वेश्चन टैग. क्वेश्चन टैग्னா என்னன்னா ஷார்ட் क्वेश्चन. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கடைசியில் கேட்கக்கூடிய ஒரு ஷார்ட் கொஸ்டின் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அந்த கொஸ்டின் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நேர்மறையாகவும் இருக்கலாம், நெகட்டிவ்னா எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆடட் டு எ ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கடைசியில் கேட்குறது இன் ஆர்டர் டு கெட் இட் கன்ஃபர்ம்டு. நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வி கன்ஃபார்மாக கரெக்டாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கொஷின் தான் இந்த கொஷின் டேக். இப்போ பாருங்கள், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆர்இன்ட் யூ, இல்லையா என்ன நம்ம கேட்போம் இல்லையா, நீ ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு கேட்குறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த கொஷின் டேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெல்பிங் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஆர் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம கேட்க போகிறப்ப இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறதுனால நெகட்டிவில் போடணும். ப்ரொனவுன் யூ தான் இங்கே யூஸ் பண்ணணும். அது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டேக்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எப்படி அந்த கொஷின் டேக்கை நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா அதில் என்ன இருக்கணும்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கணும், மோடல் வேர்ப்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ரொனவுன் இருக்கும். எதாவது ஆக்சிலரி வேர்புனா இதில் யூஸ் பண்ணக்கூடியது டூ ஃபார்ம், டூ, டஸ்ஸு, டிட்டு. பி ஃபார்ம்னா ஆமு, இஸ்ஸு, ஆறு. ஹேவ் ஃபார்ம்னா ஹேஸு, ஹேவு, ஹேடு. தென் மோடல் வெர்புனா கேனு, குட்டு, வில்லு, உட்டு, ஷாலு, ஷுட்டு, மே, மைட்டு, மஸ்ட். தென் ப்ரொனவுன் எது ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே. இந்த ப்ரொனவுன் தான் பயன்படுத்த போகிறோம். இதான் அதோட ஃபார்மேட். அதாவது ஆக்சிலரி வேர்ப் ஆர் மாடல் வேர்ப் இருக்கணும், நாட், அதாவது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் நாட் போடணும், ஆர் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். இப்போ ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஷீ இஸ் அ டாக்டர், அவள் டாக்டர். நம்ம என்ன கேட்க போகிறோம், இல்லையா என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துரு, ஹெல்பிங் வெர்பு தான் நம்ம பயன்படுத்தணும். ஆல்ரெடி இஸ்ன்றது பி ஃபார்ம் வெர்போட சேர்ந்தது. ஸோ இங்கே என்ன போடணுன்னா இஸ் போட்டாச்சு. தென் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருக்கா பாருங்கள், நாட் இல்லைன்னா நாட் போட்டுருங்க, இஸ்ன்ட். என்ன வந்து ப்ரொனவுன் வந்திருக்குன்னா ஷி, இஷின், சி. டாக்டர் இல்லையா என்னன்னு கேட்குறது, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய கொஷின். செகண்ட் ஒன் பாருங்கள், த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். இந்த புக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறது. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்காங்க, கேட்கக்கூடிய டேக்கு நெகட்டிவில் கேட்கணும். ஸோ ஆர் வந்திருக்கு. ஸோ ஹெல்பிங் வெர்பே வர்றதுனால ஆர் போட்டாச்சு. தென் நாட் இல்லை, நாட் போட்டுற போகிறோம். புக்ஸுன்னு இருக்குது. ஸோ இதே இப்போ புக்ஸு திங்ஸ் எல்லாம் வரப்போ சிங்குலராக இருந்தால் இட்டு போடலாம், ப்ளூரலாக இருந்தால் கொஷின் டேக்கை பொறுத்தளவில் தே யூஸ் பண்ணலாம், ஆர்இன்ட் தே. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் டேகு நெகட்டிவில் இருக்கும். செகண்ட் ரூல் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம போடக்கூடிய டேகு பாசிட்டிவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், வி டோன்ட் ஹாவ் டைம், எங்களுக்கு டைமே இல்லை, இல்லை தானே அப்படின்னு சொல்கிறது, அதாவது அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஸோ இங்கே நாட் இருக்குது, ஸோ நாட் போடக்கூடாது. என்ன வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, டூவே வந்திருக்கு, டூவே போட்டுரும். தென் நாட் போடக்கூடாது, நாட் இருக்குது, நாட் போடக்கூடாது. ப்ரொனவுன் என்ன வந்திருக்கு, வி, டு வி. செகண்ட் ஒன் பாருங்கள், யூ ஆர் நாட் லிசனிங், நீ வந்து கவனிக்கல, இல்லை கவனிச்சா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ இந்த நாட் இருக்கிறதுனால நாட் போடக்கூடாது, ஆர் போட்டுறணும். யூ ப்ரொனவுன் வந்து ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே தான் யூஸ் பண்ணணும். ரூல் பார்க்கலாம். ரூல் 3 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ஆக்சிலரிஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்துச்சு. இந்த இதில் வந்து மெயின் வேர்பு வரும். இப்போ பாருங்கள், யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இதில் ஸ்பீக் மட்டும்தான் இருக்குது. டென்சிங், கான்கொயட், தேவரிஸ்ட், இதுலேயும் மெயின் வேர்பு மட்டும்தான் இருக்குது. த சன் சைன்ஸ் ஹாட் இன் சம்மர்னு கொடுத்துருக்கு, இதுலேயும் மெயின் வேர்பு தான் வந்திருக்கு. ஸோ மெயின் வேர்பு வந்தால் ஆக்சிலரி வேர்பாக நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், இப்போ ஸ்பீக்குன்னு வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்பீக்கை எப்படி பிரிக்கணும்னா டூ ப்ளஸ் ஸ்பீக். இது ஸ்பீக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் ஸ்பீக். இப்போ இதில் பாருங்கள், கான்கொயர்டுன்னு வந்திருக்கு, இடி வந்தால் பாஸ்ட் டென்ஸு. ஸோ இது எப்படி பிரிக்கலன்னா டிட்டு ப்ளஸ் கான்கர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷைன்ஸ்ன்னு வந்திருக்கா. இந்த சைன்ஸ் எப்படி பிரிக்குதுன்னா வெர்போட எஸ் வந்தால் டஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க, டஸ்ஸு ப்ளஸ் சைன்.
ஸோ ஃபஸ்ட்டு வரது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் பேசுவல்ல, பேச மாட்டியா என்னன்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் இது. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கு, டூவாக பிரிக்கிறோம். மெயின் வேர்பை ஆக்சிலரி வேர்பாக பிரிக்கிறப்ப டூ தான் எடுத்துக்கிறோம். ஸோ டூ போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லை, ஸோ நாட் போடுறோம். டோன்ட்டு. யூ பேச மாட்டியா என்னன்னு கேட்போம்ல, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு சின்ன கொஷின் தான் கொஷின் டேக். செகண்ட் ஒன் பாருங்கள், டென்சிங் கான்கர் த எவரெஸ்ட். டென்சிங் வந்து எவரெஸ்ட்டை கான்கர் பண்ணார், எவரெஸ்ட்டில் ஏறினார்னு சொல்கிறது. ஸோ கான்கர்டுன்றது பாஸ்ட் டென்ஸு. ஸோ டிட்டு போடுறோம். டிட்டு. ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லை, நாட் போடணும். டிடின்ட். டென்சிங்ன்றது பேர் வந்தால் கூட நம்ம இங்கே ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணோம். மேல் வர்றதுனால ஹி. டிடின்ட் ஹி. கன்கர் பண்ணலையா என்ன அப்படின்னு கேட்குறது, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடியது. த சன் சைன்ஸ் ஹாட் இன் சம்மர். ஸோ சயின்ஸ்ன்றது மெயின் வெர்பு எஸ் வந்திருக்கு. ஸோ டஸ்ஸு போடணும். ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லை, ஸோ நாட் போட்டாச்சு. த சன்ன்றது சிங்குலரு, அப்போ இட்டு போடல, டஸ்இன்ட் இட். ரூல் 4 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் யூஸிங் ஹேஸு ஹேவு ஹேடு அஸ் ஆக்சிலரி. ஹேஸு ஹேவு ஹேடை வந்து ஆக்சிலரி, ஏன்னா இது பக்கத்தில் மெயின் வேர்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹி ஹாஸ் பெர்ஃபார்ம்டு வெல், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது. ஸோ ஹேஸு ப்ளஸ் V3 வந்திருக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ இங்கே மெயின் வேர்பு வந்திருக்கு, இங்கே ஆக்சிலரி வேர்பு வந்து, இங்கேயும் அப்படி தான் மெயின் வேர்பு வந்திருக்கு, ஆக்சிலரிஸ் இருக்குது. மெயின் வேர்பு வந்திருக்கு, ஆக்சிலரிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை ஆக்சிலரி வெர்பாக வந்தால் இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வர வெர்பு தான் எடுத்துக்கணும். ஸோ ஹேஸ் வர்றதுனால ஹேஸ் போட்டுறோம். நாட் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டில் நாட் போட்டாச்சு. தென் ஹீ வரதுனால ப்ரொனவுன் ஹீ போடலாம். ஹேஸ் இன்ட் ஹீ. பர்ஃபார்ம் பண்ணலையா என்ன அப்படின்னு கேட்குறது. ஐ ஹாவ் ப்ராட் ஏ பைக். ஸோ ஹாவ் தான் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு வர வேர்பு தான் கன்சிடர் பண்ணோம். ஹாவ் போட்டாச்சு. தென் நாட் இல்லை, நாட் போடணும். ஹாவ் இன்ட் ஐ. கொண்டு வரலையா என்ன நான் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் ஒன், ஹீ ஹேட் காட் அ சான்ஸ். அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. கிடைக்கலையா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் ஹேட் வந்திருக்கு. ஸோ ஹேடு, நாட் இல்லை, நாட் போடணும். ஹேட் இன்ட். ப்ரொனவுன் என்ன வந்திருக்கு, ஹீ. ஹேட் இன்ட் ஹீ. தென் ஃபிஃப்த் ரூல் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் யூஸிங் ஹேஸு ஹேவு ஹேட் அஸ் அ மெயின் வெர்பு. இது வரைக்கும் பார்த்தது ஆக்சிலரி வெர்பாக பார்த்தோம். இதில் அது மட்டும்தான் மெயின் வெர்பாக வந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, மெயின் வெர்பாக வந்தால் இப்போ பாருங்கள், ஹி ஹாஸ் அ கார், அவங்கக்கிட்ட கார் இருக்குது, அதுதான் மெயின் வெர்பே ஹேஸு தான். அப்போ அதை நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, ஹேஸ் வந்தால் டூ, ஹேடுக்கு வந்து டிட்டு, அது ப்ளூரலாக இருந்தால் டூ போடலாம், சிங்குலராக இருந்தால் டஸ்ஸு. இப்போ பாருங்கள், ஹி ஹாஸ் அ கார். இப்போ ஹேஸ் வந்ததுனால டஸ்ஸு. நாட் இல்லை, நாட் போடணும். டஸ்இன்ட். ப்ரொனவுன் என்ன, ஹி. டஸ்இன்ட் ஹி. இப்போ ஹேஸு ஹாவ் மெயின் வெர்பாக வந்தால் மட்டும் டூ டஸ் டிட்ன்னு பிரிக்கணும். இதே ஆக்சிலரி வெர்பாக வந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ ஹாவ் அ கார். இந்த இடத்துல பொசஷனை தான் குறிக்குது. ஸோ ஐ ஹாவ் அ கார்னு கொடுத்துருக்கா. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ஹாவ் வந்தால் டூ போடணும். ஏன்னா இங்கே ஐ வந்தாலும் டூ தான் வரும். ஏன்னா டஸ்ன்றது ஹீ ஷீட்டுக்கு தான் வரக்கூடியது. ஸோ டூ போட்டாச்சு. நாட் இல்லை, நாட் போடணும். டோன்ட் ஐ. தேர்ட் ஒன் பாருங்கள், விக்ரம் ஹேட் அ ஃபீவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஹேட் வந்தாலே இங்கே என்ன போடணும், மெயின் வேர்பாக வந்தால் டிட்டு. ஃபீவர் இல்லையா என்னன்னு கேட்குறது, டிடின்ட். விக்ரம் வந்தாலும் பேர் போடக்கூடாது, ஹீ தான் போடணும். அதாவது ஆக்சிலரி வெர்பை வந்து அப்படியே போட்டுடலாம். இதே மெயின் வெர்பை வந்தால் டூ டஸ் டிட்னு பிரிச்சுக்கணும். ரூல் 6 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் யூஸிங் பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேஸ்லி, நோ, நோபடி, நன்னு, நத்திங், செல்டம் ஆர் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதை செமி நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட் இருக்குதா கணக்கு, அதெல்லாம் நாட் போடக்கூடாது. செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ பாருங்கள், ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ். அவன் எப்போயாவது ஒரு தடவை தான் வேலை செய்வான். ஸோ கிட்டத்தட்ட வேலை செய்யாத கணக்கு தான். அதனால் நாட் இருக்கதா எடுத்துக்கணும். ஒர்க்ஸுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டஸ்ஸு ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரிக்கணும். ஸோ அதனால் இது எப்படி போடணும்னா டஸ்ஸு. ஸோ நாட் இருக்குது, நாட் போடக்கூடாது. தென் ப்ரொனவுன்னு ஹி, டஸ் ஹி. இப்போ இந்த ஒர்க்ஸை எப்படி பிரிப்போம்னா டஸ்ஸு ப்ளஸ் ஒர்க்.
செகண்ட் ஒன் பாருங்கள், தே செல்டம் ஸ்பீக். எப்போயாவது ஒரு தடவை தான் பேசுவாங்க. ஸோ இது செல்டம்ன்ற செமி நெகட்டிவ் வேர்ட், நாட் போடக்கூடாது. ஸ்பீக் எப்படி பிரிப்போம்னா டூ ப்ளஸ் ஸ்பீக்குன்னு பிரிப்போம். அப்போ டூ, நாட் இருக்கு, நாட் போடக்கூடாது. ப்ரொனவுன் என்ன? தே. டூ தே. பேசுவாங்களா என்ன? ரூல் 7 பார்க்கலாம். யா லிட்டில் யா ஃபியூன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். வெறும் லிட்டில் ஃபியூ வந்தால் அது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணணும். பாருங்கள், ஏ லிட்டில் சுகர் இஸ் ஆடட் டு யர் சாசர். அப்போ யா லிட்டில்ன்றது பாசிட்டிவ். இங்கே என்ன வெர்பு வந்திருக்கு? ஆக்சிலரி வெர்பு வந்து இஸ் வந்திருக்கு. இஸ், இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ நாட் போடலாம். இஸ்ன்ட். சுகருன்றது சுகரை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அது இட். isn't it. செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபியூ பிளானட்ஸ் கேன் பி சீன். கொஞ்சம் பிளானட்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. யா ஃபியூனா பாசிட்டிவ், வெறும் ஃபியூனா நெகட்டிவ்னு அர்த்தம். அதாவது நாட் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நாட் போடக்கூடாது. இப்போ கேன் வந்திருக்கு. இங்கே சென்டென்ஸில் ஃபியூன்றது நெகட்டிவ், அதனால் நாட் இருக்குது, நாட் போடக்கூடாது. பிளானட்ஸுன்றது ப்ளூரல், ஸோ கேன் தே. பிளானட்டுன்னு வந்தால் நம்ம இட் யூஸ் பண்ணலாம். இது வந்து பிளானட்ஸ்ன்னு வந்ததுனால கேன் தே. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹீ ஷோஸ் லிட்டில் கேர் இன் ஹிஸ் ஸ்டடீஸ். லிட்டில் கேர், ஏன் லிட்டில்னால் பாசிட்டிவ், லிட்டில் கேர்னால் அவன் ரொம்ப கேரை கொடுக்கறதில்லன்னு அர்த்தம். அப்போ நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே சோஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ இது எப்படி பிரிப்போம்? டஸ் ப்ளஸ் ஸோ. ஸோ இது வந்து நாட் இருக்குதா கணக்கு, அப்போ நாட் போடக்கூடாது. லிட்டில் ஃபியூ வந்து நெகட்டிவ், யா லிட்டில் யா ஃபியூ பாசிட்டிவ். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி போடணுன்னா டஸ்ஸு, தென் ஹி, டஸ் ஹி. ஓகே, தென் ரூல் 8 பாருங்கள், லெட் வந்தால் ஷால் வி, செய்யலாமா. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக்குன்றப்ப ஷால் வி கோ, போகலாமான்னு சொல்கிறது. லெட்ஸ் கோ ஹோம், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஷால் வி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஷார்ட்டாக கூட மைண்டில் வச்சுக்க, லெட்ஸுன்னு வந்தாலே நீங்கள் என்னென்னு எழுதுறீங்க? ஷால் வி. லெட்ஸ் வந்தால் ஷால் வி. ரூல் 9 பாருங்கள், சிம்பிள் ரிக்வெஸ்ட் யூஸ் வில் யூ. இதை செய்யுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்குறப்ப நம்ம நெகட்டிவாக சொல்ல மாட்டோம். ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கெல்லாம் வந்து வில் யூ கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் சிம்பிள் ரிக்வெஸ்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், பாஸ் மீ த புக். இந்த புக்கை பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப பாஸ் பண்ண மாட்டேன்னு செய்ய மாட்டேன், பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வில் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது வில் யூ, இது செய்ய அப்படின்னு சொல்கிறது. கெட் மீ அ டிக்கெட், எனக்கு டிக்கெட் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறது வில் யூ. செய்ய மாட்டேன்னு கேட்க மாட்டேன், செய்ய அப்படின்னு சொல்லுவோம் வில் யூ. ரூல் 10 பாருங்கள், அர்ஜென்ட், அவசரமாக சொல்கிறது. இது செய்யின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன் என்ன அப்படின்னு அர்ஜென்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஓன்ட் யூஸ் பண்ணுவோம். சென்ட் த இமெயில் இம்மீடியட்லி, வேகமாக அனுப்புன்றவங்க லேட் பண்ணுறாங்கன்னா செய்ய மாட்டேயா, குயிக்காக செய்ய அப்படின்னு சொல்கிறோம்லே, அதுக்கு தான் இது ஓன்ட் யூ. பாஸ் த மெசேஜ் சூன், குயிக்காக இந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுன்னு சொல்கிறதுக்கும் ஓன்ட் யூ. ஏன்னா இது வந்து இது அர்ஜென்ட் ரெக்வெஸ்ட், உடனே செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ரூல் 11, இம்பேஷண்ட் ரிமார்க்ஸ். அதாவது ரொம்ப பொறுமை இழந்து சொல்கிறது, செய்ய மாட்டியா அப்படின்னு கோபமாக சொல்கிறது. இம்பேஷண்ட் ரிமார்க்ஸ்க்கு வந்து கான்ட் யூஸ் பண்ணுவோம். கிளாஸில் பேசிகிட்டே இருக்காங்கன்னா கீப் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட் யூ, செய்ய மாட்டிங்களா, அமைதியாக இருக்க மாட்டிங்களான்னு கோபமாக சொல்கிறது, பொறுமை இழந்து சொல்கிறது. ஸோ கான்ட் யூ. இம்பேஷண்ட் ரிமார்க்ஸுக்கு கான்ட் யூ. தென் லிசன் டு மீ, வேறு ஏதாவது கவனத்தில் இருந்தாங்கன்னா ஏன் நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேயா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ கான்ட் யூ தான் வந்து இம்பேஷண்ட், பொறுமை இழந்து சொல்கிறது தான் கான்ட் யூ. ரூல் 12 பாருங்கள், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நோபடி, சம் ஒன், சம்படி, எனிபடி. இது எல்லாமே சிங்குலர் தான் ஜென்ரலாக. ஆனால் கொஷின் டேக்கை பொறுத்தளவில் இது வந்து நம்ம ப்ளூரலாக பயன்படுத்திக்கணும், தே தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, இந்த நோபடி, நோவன்றது நெகட்டிவ், அதாவது நாட்டு கணக்கு, இதெல்லாம் நெகட்டிவ் வேர்டு. இதெல்லாம் வந்து நம்ம சென்டென்ஸ் நாட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ஒன் ஹேஸ் அரேஞ்ச்டு பிக்னிக். யாரோ ஒருத்தர் பிக்னிக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஹேஸ் தான் இருக்குது. ஆனால் சம்மோன்றது நம்ம என்னென்னு யூஸ் பண்ணுவோம், தேன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ தே பக்கத்தில் ஹேஸ் போடக்கூடாது. ஸோ அதனால் இங்கே ஹேஸ் இருந்தால் கூட நம்ம என்ன தான் கொஷின் டேக் யூஸ் பண்ணோன்னா ஹேவ் தான் யூஸ் பண்ணோம். சம்ஒன் ஹேஸ் அரேஞ்ச்டு பிக்னிக். ஸோ இது நாட் இல்லை, ஸோ நாட் போட்டுருணும். ஹேவன்ட்.
சம்ன்றது இங்கே ப்ளூரலாக எடுத்துக்கணும் கொஷின் டேக்கில் மட்டும். ஹாவ் இன்ட்டு தே. ஆக்சுவலாக இங்கே ஹேஸ் இருக்குது. ஏன் இங்கே ஹேஸ் போடலைன்னா இங்கே தே போடுறதுனால தான் இங்கே ஹேஸ் போடலை. இங்கே சப்போஸ் ஹீ போட்டிருந்தானா ஹேஸ் இன்ட்டு ஹீன்னு போடலாம். செகண்ட் ஒன், சம்படி என்டர்ட் த கார்டன். யாரோ ஒருத்தர் என்டர் பண்ணியிருக்காங்க. என்டர்டுன்னு வந்தாலே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிட்டு ப்ளஸ் என்டர். வெர்போட இடி இருந்தாலே பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட்டு ப்ளஸ் என்டர். அப்போ இதை எப்படி எழுதணும்னா டிட்டு, நாட் இல்லை நாட் போடணும். சம்படி யாரோ ஒருத்தர், சம்படின்னு ஜென்ரலாக அது சிங்குலர் தான், பட் கொஷின் டேக்கை பொறுத்தளவில் அது ப்ளூரல். ஸோ டிடின்ட்டு தே. நோபடி வாஸ் சேர்ட். யாருமே அங்கே சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறது. ஸோ நோபடின்றது ப்ளூரல், நாட் கணக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஹெல்பிங் வெர்பு வாஸு, இங்கே நாட் இருக்குதுன்னு அர்த்தம். நோபடி யாருமே சேர்டாக இல்லை ஹாப்பியாக இல்லைன்னு சொல்கிறது. ஸோ நாட் இருக்குது, அப்போ நாட் போடக்கூடாது. நோபடின்றத ப்ளூரல் தே போடுவோம். இப்போ தே பக்கத்தில் வந்து வாஸ் போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன போடணும்னா வேர், வேர் தே. இங்கே நோபடின்னு வரோம், சம்படின்னு வந்துச்சுன்னா வேர்ன்ட்டு தேன்னு எழுதலாம். ரூல் 13 பாருங்கள். தீஸு தோஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்னா தே யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் யூஸ்ஃபுல் புக்ஸ். இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்ப இதுக்கு வந்து தே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி எழுதுனா ஹெல்பிங் வெர்பு ஆறு, நாட் இல்லை நாட் போடணும், ஆரஞ்ச். தீஸ்ன்றது ப்ளூரல் தான், இவைகள் அப்படின்றப்ப தே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். அவைகள் எல்லாம் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆறு இருக்குது, நாட் இல்லை நாட் போட்டுருணும், ஆரஞ்ச். தோசையும் தே ப்ளூரல், ஸோ அதனால் தே போடுறோம், ஆரண்ட் தே. ரூல் 14 பாருங்கள். தேர்ன்றது என்னென்னா டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக ப்ரொனவுன் ஹீ ஷீட் ஐ வி இதை யூஸ் பண்ணுறோம். தேர்ன்றதை டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர் வந்து அதை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ வாட்டர். அப்போ இஸ்ஸு தான் ஹெல்பிங் வெர்பு, இஸ்ஸு போட்டுரும். நோ தண்ணி இல்லைன்றாங்க, நோ நாட் இருக்குது, அப்போ நாட் போடக்கூடாது. தேர்ன்றது டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் தேர் இருக்கா, தண்ணி இல்லைன்றாங்க இருக்கா அப்படின்னு கேட்குறது. தெர் வாஸ் அ பாண்ட் பிசைட் த டெம்பிள். டெம்பிள் பக்கத்தில் பாண்ட் இருக்கோல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது, வாஸ் ஹெல்பிங் வெர்பு. நாட் இருக்கான்னா நாட் இல்லை நாட் போடலாம். வாசன்ட் தேர். தேர்ன்றதை டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் சார். மில்லி.